ஹாய். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி முட்டைய வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவிச்ச முட்டைய வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எல்லா சாதத்துக்குமே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். சாம்பார், ரசம், நெக்ஸ்ட் இந்த கலந்த சாதம், புளியோதரை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா போகும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் நம்ம இந்த சும்மா அந்த வேக வச்சு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்றது வந்து சாப்பிட்லாம். எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இது மாதிரி வந்து நல்லா 2ஆ கட் பண்ணி இப்படி வச்சு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். இது உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்கள். இது ஒன்றுமே இல்லைங்க. வெறும் மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது நல்லா பாயில் ஆகணும். ஆயிலு எல்லாம் சேர்த்து பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்படி மாதிரி முட்டையை போட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ரோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள் ரெசிபி தான் இது. வந்து கார முட்டை ரெசிபி, கார முட்டைன்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இதில் வந்து பூண்டு தட்டி போட்டு கூட செய்யலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த மிளகாய் பொடியெல்லாம் போடல, அதில் பூண்டும் தட்டி போட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.